மேன் சேனல். நம்ம கூட வந்து நவீன் தான் இருக்கார். நவீன் தான் வந்து அந்த சிலர்ஜியில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஒன் பை ஒன்னாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். அதே மாதிரி வ்ளாகில் போட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால வந்து லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போல்லாம் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மள்ட்ட ஜெயில்ட் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து நீங்கள் வந்து சோத்தாங்கை பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான் வீர் சாவர்கர் செல் இருக்குது. இங்கே இருக்கிற 696 செல்லில் வந்து இது ஒரு வித்தியாசமான செல். அவருக்கு என்ன மாதிரி தண்டனைனா அது வந்து அவர்கிட்ட செகண்ட் ஃப்ளோர்னா இது வந்து தூக்கு மேடை இல்லை தூக்கு போடுறவங்கள வந்து அவர் பார்க்குறது தான் அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு. இப்போ தான் இதில் வந்து மேலே சீட்லாம் கட்டியிருக்காங்க. அப்போதைக்கு சீட்டு கிடையாது, ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து மேலே வந்து வர வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவருக்கு வந்து அந்த பயத்தை காட்டணும். அப்போ தான் அவர் வந்து ஃப்ரீடம் வந்து யாருக்கும் வந்து சண்டை போடாமல் அந்த பயத்திலே அவர் வந்து இருந்துருவார். ஸோ வெளியே வந்து ஃப்ரீடம் சண்டை போட மாட்டாருங்கிறதுக்காண்டி அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து ஜெயிலுக்கு தான் வந்து நவீன் தான் நம்மளை வந்து ஃபுல் கைட் பண்ணாங்க. முதல்ல ஃபுல் ப்ரீஃப் பண்ணிட்டு, ஏன்னா வெளியே யாரும் வர முடியாது. அதனால் வந்து ஜெயிலை முடிச்சுட்டு பண்ணிடுறேன். கார்பின் தான் போகிறோம். கார்பின் போயிட்டு அதுக்காக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ கைஸ், இன்றைக்கி எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹேப்லாக் தான் ட்ரிப்பு. ஹேப்லாக் இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா டைம் 5 o'clock ஆச்சு. நான் இங்கே எங்கள் வீட்டில் கிளம்பி நேராக ஹோட்டலில் போயிட்டு கெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து வண்டி வரும். வண்டி வந்து நேராக நம்ம பெரிக்கு போகிறோம். பெரியில் போயிட்டு ஒரு ஃபுல்லாக நான் இங்கே கண்டினியூ பண்ணுறோம். அவங்களுக்கு வாங்க. சம்பவம் நம்மளுக்கு மட்டும் எங்கேருந்து வரணும்னு தெரியாது. கேமரா மிஸ் பண்ணிட்டேன் நான். இந்த பின்னாடி வண்டி இது இருக்குது. கேமரா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மாஸ்க். இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம நாட்டிக்கலை போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸுங்களே நான் காலையில் சாப்பிட கூட இல்லை. ஏன் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டு அங்கேருந்து ப்ரீஃப் பண்ணி அங்கேருந்து கூட்டி வந்து இங்கே கொஞ்சம் ட்ரபுள் ஆச்சு. பட் ஓகே, இங்கேருந்து இப்போ நம்ம நேராக வந்து டைவ் சென்டர் கூப்பிட்டு போயிட்டு ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம நேராக ராதாநகர் பீச் கூப்பிட்டு போயிட்டோம். இன்னொரு ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு குரூப்பாக நம்ம டைவ்லாம் சென்ட் பண்ணிட்டு மற்றவங்க நம்ம ஃப்ரீ டைம் ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட கூட இல்லைண்ணா. அதில் வந்து நான் இதில் எங்கே நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ வந்து என்னோடய பேக் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு, பீச்சுக்கு போயிடுச்சு. நான் வந்து ஃபோனோட இருக்கேன். நான் என்ன பண்ண ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. அதனால வந்து இந்த வ்ளாகை நான் லைட்டாக கிளிப்ஸு ரிவ்யூ மட்டும் எடுத்திருக்கேன். அந்த டைவிங் டைம்ல ரிவ்யூ எல்லாமே எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிளிப்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பட் வந்து நான் நினைக்கிறேன் சரி நான் என்ன நினச்சேன்னா டெய்லி 1 by 1 எல்லாம் ஃபுல் வ்ளாக் போகலாம். பார்த்தேன் என்னென்ன நம்ம பிளான் பண்ணுறோமோ அப்படின்னு. பட் ஆனால் அப்படி ஆகிறீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் டயர்டில் இருக்கேன். நைட்டு 10-12 மணி அது வீடியோ போடுறதுக்கு. சாப்பிட்டோம், குளிச்சோமா, சாப்பிட்டோம், படுத்தோம்னா காலைல எழுந்திரிச்சிற மாதிரி ஆகிடுது. அதே காலைல வந்து early morning எந்திரிக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஆனால் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்டிவாக தான் எப்போயுமே இருப்பேன். ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் எனக்கு ஒரு ட்ராப் பண்ணிடுங்க. உங்களோட தம்ஸ் அப் கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இப்போ நம்ம நாட்டிக்கல்ல இருக்கோம். இப்போ தான் நம்ம நவீன் டூர் கோஆர்டினேட்டர் ப்ளஸ் ஏஜென்ட்டு ஓனர் எல்லாம் இவர் தான். சரிங்களா? நம்ம வந்து அப்ரெண்டிஸ். எப்படி அப்ரெண்டிஸா அப்படி தான் நினைக்கிறேன். அப்ரெண்டிஸா? சரி, ஓகே, ஏதோ ஒன்று என்ன சொல்லுவாங்க. இங்கே வந்து இப்போ நிறைய பேர் நாங்கள் வந்து டாப்பில் இருக்கோம். இது வந்து டிக்கெட் வந்து ஒரு 3000 நினைக்கிறேன். மேலே உள்ள டிக்கெட்டு மேலே உள்ள டிக்கெட் எவ்வளோ? இது நம்ம உட்காந்துருக்குது இல்லை, இது வந்து 1950. இப்போ கீழே இருக்குது அது 1750. சரி, நாங்கள் 200 மேலே தான் உட்காந்துருக்கோம். இது ஃப்ரீ தான். யாரும் சொல்லி உட்காந்துருக்கோம். இங்கே யாராவது வந்து நாங்கள் எந்திரிச்சு போயிடுவோம் நம்ம. அதனால் வந்து இப்போ நல்லா சீல போயிட்டுருக்கோம் நம்ம. சரிதா? தென் போர்ட்டில் போயிட்டு நாளையோட பிளான் வந்து என்னென்னா நாங்கள் ட்ரைபல் ஏரியாவுக்கு போகலான்னு இருக்கோம். அதான் வந்து ஆதிவாசி இருப்போம்ல, அவங்கள பார்க்க போகலான்னு இருக்கோம். தென் கேவ் பார்த்துட்டு அப்புறம் வரும். முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து வீடியோ போனேன்னா முடியலை நல்லா. ஏன்னா என்ன சொல்ல உங்களுக்கு தெரியும். என்னோடய இதை நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணுவேன், அவ்வளோதான். சரி, ஓகே, தென் அப்புறம் பார்ப்போம். பாய். எனக்கு இட்லி போதும். உனக்கு இட்லியா? பரோட்டா. எதனா இட்லி? 3 இட்லி, 3 வேணா சட்னி. 1 ரூபா காசு எடு, போடுவோம். பூரியா பொங்கலா? செம்ம
செம்ம ரஷ்ஷு. அதே மாதிரி கூட்டத்தை பாருங்கள், வெயில் புகட்ட போடுது. வெயில் இந்த மண்டைக்கில் நம்ம நடந்து போகணும், அந்த ஃபெரியில் ஏறணும். இங்கே போகிறோம், மட்டும் போகிறோமா? ஆமாம், மட்டும் போகிறோம். அதனால் மாஸ்க் போட்டு ரெடி ஆகிட்டேன். மண்டை வந்து எப்படின்னா ஏதோ தூத்துது. உப்பு என்ன அடிக்கிற வெயிலுக்கு இப்படியே உப்பு எடுத்து தந்துடும் உங்களுக்கு. முட்டை கட்டி வந்துச்சுன்னா என் மண்ணில் போடுங்க, வெந்துடும். அப்படியே வாங்க, அப்படியே போவோம். மொத்த கூட்டமாக இருக்க வெயில். நம்மள்ட்ட இது டிஸ்கவுண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு 50 ரூபா கொடுத்துருக்கோம். 50 ரூபா கொடுத்து 1 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசியில் 200 சில்லறை வந்துச்சு, அதையும் விட மாட்டேங்கிறாங்க. வந்து நம்ம ஒரு பெரிய ஆளாகி பெரிய யூடியூபர் ஆகி இவங்கள மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நம்ம யாருன்னு காமிப்போம். அடுத்த வாட்டி நம்ம குரூப் அங்கே இருக்காங்க. இது நம்ம குரூப்பே இல்லை, ஆனாலும் வந்து அவங்களோட இருக்கோம். இவர் நம்ம ஏஜென்ட் இங்கே இருக்காரு பாருங்க. ஜாக்கெட்டை கழட்ட விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஜாக்கெட்டை போட சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கடலில் நாங்கள் போடலை. என்ன நம்ம தொண்டு இந்த கம்மாயில் காட்டிலலாம் நடக்க வைக்கப்படுறாங்க. அடிக்கிற வெயிலில், இந்த வெயிலில் போய் செத்தண்டா மாஸ்க் மேனு. பெங்களூர் ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டே இருக்கோம். இது வந்து ஒன்று ஃபோனில் எடுக்கிற வீடியோ, இன்னொன்று கோபுரம்லேயே போயிட்டுருக்கு. இதான் பெங்களூர் ஃபாரஸ்ட்டு. சத்தத்தில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முரட்டை வீடியோவாக இருக்கும், எல்லாம் ரிவ்யூ போட்டுருவோம். நம்மளோட பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. இவன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போங்க, போக மாட்டேங்கிறாங்கப்பா. அழுத்திட்டு தான் கிடக்குறேன். நவீன், என்ன சொல்ல வரீங்க? எல்லாமே நல்லா இருக்கு. வெயில் கொஞ்சம் ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கொட்டாயை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். வழியாக வந்துட்டோம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். தெரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வேற லெவலில் ஒரு வைப் போயிட்டுருக்கு. கட்டிங்க போகிற நம்மளால் கட்டிங்க மொட்டை கட்டிங்க.